ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு குக்கரில் 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 1/4 கப் பொரிகல்லையை இந்த மாதிரி மிக்சியில் பொடியை அடைச்சிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பொரிகளை தவிர வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல. இப்போ ஒரு வானலில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. என்ன ஆயில் வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, சோம்பு, பெரிய வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடும். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, பொட்டுக்கடலை பேஸ்ட், அதை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எவ்வளோ கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தாப்பில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு ஏற்கனவே மசிச்சு வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டிட்டு கொஞ்சமாக மல்லித்தழை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு சிம்மில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க. டேஸ்டான குருமா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பூரி, சப்பாத்தி இது கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.